வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 8ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 23,785 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,895 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,040 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,530 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,385 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,275 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நிஃப்டி மூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே நமக்கு ஒரே லெவல் தான். இது இந்த லெவல் இங்கே, இந்த லெவல் இங்கே, இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுகள் 400 பாயிண்ட்டுகள் அந்த ரேஞ்சு தான் நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கும். அந்த இது எல்லாத்துக்குமே இந்த லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்மளோட இன்னும் நிறைய லைன்ஸ் கிடைக்கும். ஆனால் அது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்றதால நம்ம 2 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல இப்போது க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா 23,800 வரைக்கும் இங்கே நமக்கு போகலாம் இன்னைக்கு. இல்லை அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா திரும்பவும் நமக்கு இந்த ரேஞ்சான 23,500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு அடுத்த லெவல் பார்த்தோம்னா இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம செட் பண்ணலாம். இந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இங்கே வரைக்கும் நம்ம அடுத்த லெவலுக்கு செட் பண்ணிக்கலாம். இந்த லெவல் இதுக்கு நடுவில் நம்ம பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன நம்மளை இன்ட்ராடே கரைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் இருக்குது. இந்த லைனை வச்சு நம்ம ஓரளவுக்கு இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகும், இந்த இடத்துல திரும்ப நமக்கு பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இன்ட்ராடே ட்ரேடிங்குரிய ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்குரிய சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலும் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. 1 டே சார்ட்டில் பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா இன்னும் நமக்கு இங்கே சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகலை. இந்த லாங் சேனல் இது வந்து ஆல் டைம் ஹையை உடைக்கிற இல்லை கீழே டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிற சேனல் இன்னும் பிரேக் பண்ணலை. பிரேக் அவுட் ஆச்சுனாலும் நமக்கு அடுத்து இல்லாமல் இங்கே ஒரு சேனல் வந்துருக்கும் இல்லையா, இங்கே பிரேக் அவுட் ஆகணும். இதை மட்டும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அதனால நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு உடனே அங்கே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே வரைக்கும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற லைன் தான் இந்த சேனல் 23,300. இந்த இதை வந்துக்கு பிரேக் அவுட் ஆகி இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தான் அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம பிளான் பண்ண முடியும். இல்லைன்னா திரும்பவும் இதே இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 50,258 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,680 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,115 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,401 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,966 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 48,544 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்பொழுது இது பார்த்தோன்னா இந்த சேனல் எல்லாமே க்ளோனிங் சேனல். இதே அளவு தான் நமக்கு மூவ்மெண்ட்டும் இருக்குது. அடுத்த கட்ட இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், 2வது நம்ம மூவ்மெண்ட் பார்த்துருக்கோம். இது 3வதுல நமக்கு இங்கே இருக்குது பேங்க் நிஃப்டி. அடுத்து எங்கே வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சேனல் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இது வந்து உடனே இன்னைக்கே நடக்குமானா இல்லை, இதுக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கோ இல்லை பிரேக் அவுட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அது என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறத
நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்க முடியும், ஒரே நாளில் இது நடக்காது. அதுக்கு வந்து நம்ம இன்ட்ராடேக்குரிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். இங்கே நம்ம லாங் டேர்முக்கும் ஸ்விங் ட்ரேடிங்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இங்கே பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மேலே ஏறுறதை பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கீழே இறங்குறத பார்க்குறோம். இன்னும் ஆனால் டவுன் ட்ரெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த சேனல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம்னா நேற்றுக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் நமக்கு பேங்க் நிஃப்டியில் க்ளோஸ் ஆகிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரியும் இருக்கிறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் பேங்க் நிஃப்டிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் நேற்று நமக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ரேலி இருந்தது. எந்த அளவுக்கு கீழே இறங்குச்சோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மேலே ஏறி ஒரு வி ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் அந்த மாதிரி வி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.